அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் கடவுள் நம்பிக்கை சார்ந்து பல்வேறு விதமான மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தில் ஒரு கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பல தெய்வ நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கொள்கையை சார்ந்து மதங்களாக இன்றைக்கு மக்கள் தங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் ஒரு மக்கள் தொகை வாரியாக கணக்கெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், அந்த மதங்கள் அந்த கொள்கையின் சார்ந்து அந்த மக்களிடத்தில் உள்ள வளர்ச்சி, மதம் என்பதை தாண்டி அந்த மதம் எந்த கொள்கையை சொல்லுகிறதோ அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையில் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு சென்செக்ஸ் கணக்கெடுப்பினுடைய முடிவில் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். எந்த அளவுக்கு அந்தந்த கொள்கையில அதிகமான மக்கள் இருக்கிறாங்க என்று. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுக்கப்படக்கூடிய அந்த கணக்கெடுப்புகள்ல முஸ்லிமுடைய எண்ணிக்கை பொதுவாக குறைந்துதான் காணப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவாக வேற எந்த மதங்களுக்குமே இல்லாத அளவிற்கு கடுமையான எதிர்ப்பு இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அவருடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்திற்கும் சர்வதேச அளவில் இருப்பதை நம்ம எல்லா காலகட்டத்திலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேற எந்த மதங்களை விட அதிகமான நெகட்டிவ் நரேட் எங்க இருக்குன்னு கேட்டா இஸ்லாத்திற்கு தான். பெரிய அளவுல இந்த நெகட்டிவான புரோபகண்டாவை சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து உள்ளூர் ஊடகங்கள் வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான பேச்சுக்களை பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு பயங்கரவாத மார்க்கம், முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகளாக இருப்பாங்க, இஸ்லாத்திலே பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது, ஆடையிலே கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது, முத்தலாக் இருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நெகட்டிவாக மக்களிடத்தை கொண்டு செல்லக்கூடிய பிரச்சாரங்கள் இன்றைக்கு முக்கியமான ஊடகங்களில் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பொய்யாக பரப்பப்படக்கூடியதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று இந்தியா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்க என்று சொன்னால், முஸ்லீம்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் வட மாநிலங்களில் அதிகமாக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி முஸ்லீம்களை அடிப்பதும் சித்திரவதை செய்வதும் கொலை செய்வதும் இன்றைக்கு வாடிக்கையாக மாறி இருக்கிறது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் மாட்டு இறைச்சி உண்ணக்கூடியவர்கள், மாட்டு இறைச்சி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியே பல முஸ்லீம்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல வகையிலையும் முஸ்லீம்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதும், இந்த மார்க்கம் கடுமையாக விமர்சிக்கப்படுவதும், பொய்யாக பல அவதூறுகள் இந்த மார்க்கத்தின் மீது சொல்லப்படுவதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது படிப்படியாக குறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அறிவு சொல்லும். இது மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய தீய சக்திகள் எல்லோரும் அப்படி குறைவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நிலவரம் எப்படி இருக்கிறது களத்தில் என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு ஆய்வினுடைய முடிவு வந்திருக்கிறது. அமெரிக்காவை சார்ந்த பியூ ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு நிறுவனம், அவங்க ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. 2010 இருந்து 2020 வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் உள்ள இந்த மதங்கள் வாரியான வளர்ச்சியை அவர்கள் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை இன்றைக்கு சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உலகத்தில் அதிகமாக மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம். அப்ப எண்ணிக்கையில் ஒரு 10 ஆண்டுகள்ல மக்கள் தொகையினுடைய வாரியாக கூடுகின்ற பொழுது கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கணும். கிறிஸ்துவ சமுதாயம் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக உலக அரங்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த சென்செக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்திலேயே அதிகமாக கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 2010 இருந்து 2020 வரை உள்ள காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் 347 மில்லியன் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது சுமாரா சொல்வதா இருந்தால் 35 கோடி பேர் 10 ஆண்டுகள்ல கூடுதலாக அதிகரித்திருக்கிறார்கள். இது கிறிஸ்துவ சமுதாயம் தான் அதிகமாக வந்திருக்கணும். ஆனா அவங்க எவ்வளவு இருக்கிறாங்கன்னு கேட்டா 122 மில்லியன் இருக்கிறாங்க. அதாவது 12 கோடி கிறிஸ்துவர்கள் 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கிறாங்க, 35 கோடி இஸ்லாமியர்கள் 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுது? எந்த வகையில் இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 2-3 மடங்காக கிறிஸ்துவ சமுதாயத்தை விடவும், முதன்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை விட 2-3 மடங்கு அதிகமாக வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சர்வதேச அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா மட்டத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இஸ்லாம் என்ற இந்த வாழ்வியலை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் உலக அரங்கத்தில் கணிசமாக கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் அது கடத்தப்படும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த மார்க்கம் கடத்தப்படுகின்றது. அதே போன்று வேறு வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையை பார்க்கிறார்கள், குறிப்பாக கடவுள் கொள்கை சார்ந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். இங்கு மூட நம்பிக்கைக்கு இடம் கிடையாது, பகுத்தறிவுக்கு மாற்றமான செயல்களுக்கு இடம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எல்லோரும் சொல்லுவாங்க கர்த்தர் ஒருவர் தான், பரம்பொருள் ஒன்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாம் அதை சொல்லுவதில் செயலையும் அப்படி உறுதியாக நிற்கும்.
கடவுளுக்கு இணை துணை கிடையாது. யாரையும் இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். கடைசியாக வந்த இறை தூதர் நபிகள் நாயகத்தை கூட கடவுள் என்றோ கடவுளுடைய கடுகளவு அதிகாரம் கூட அந்த நபிக்கு இல்லை என்று நம்புவார்கள். அந்த அளவிற்கு ஒரு கடவுள் கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சமத்துவம், இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய மார்க்கமாக தான் உலகத்தில் பல இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அதனுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி எத்தனையோ வகைகளில் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டுதான் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு 35 கோடி 10 ஆண்டுகளில் கற்பனை பண்ண முடியாத ஒரு வளர்ச்சி. ஆனால் எல்லோரும் இந்த மார்க்கத்தை நசுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் இருந்து அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரான அவ்வளவு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை செய்த பிறகும் கூட இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. இது இன்றைக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பு எல்லா காலகட்டத்திலும் இந்த மார்க்கம் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். நபிமாருடைய காலகட்டத்தில் உள்ள குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகள் கடுமையான சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள், அவதூறு செய்திருக்கிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் இறைவன் எல்லா காலகட்டத்திற்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லுகிறான். யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் யஅபல்லா இல்லா யுத்திமு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீர்வான். அவர்கள் தங்களுடைய நாவுகளால் பொய்யாக பிரச்சாரம் செய்வார்கள், அவதூறு சொல்வார்கள், இந்த மார்க்கத்திற்கு பல நெருக்கடிகளை உண்டாக்க வேண்டும் என்று பல சதித்திட்டம் செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான் என்று சொன்ன அவருடைய வாக்குறுதி எல்லா காலகட்டத்திலும் நிறைவேறியது போன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்பதையும், இந்த மார்க்கத்தின் பால் பிற மதங்களில் இருந்து ஈர்க்கப்பட்டு இந்த மதத்தின் பால் வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக பல பேர் இஸ்லாத்துக்கு எதிராக பரப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரபகண்டா என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வாங்க, வாழல் மதமாற்றம் செய்யப்படுறாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு சம்பத்தை காட்ட முடியுமா? எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. எந்த இஸ்லாமிய நாட்டிலாவது கத்தியை எடுத்து, வாளை எடுத்து, துப்பாக்கி எடுத்து கழுத்துல வைத்து இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளணும், கலிமா சொல்லணும் என்று மிரட்டிய வரலாறு உண்டா? ஆனால் உங்களுக்கு உண்டு. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எத்தனையோ இஸ்லாமியர்களை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், சித்திரவதை செய்திருக்கிறீர்கள், கொலையும் செய்திருக்கிறீர்கள். அது போன்ற அரபு நாடுகளை ஒன்றை காட்ட முடியுமா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நிர்பந்திக்கப்பட்டார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஏன்னு சொன்னால் அரபு நாடுகள் அதிகமாக இந்து சமுதாய மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரபகண்டா செய்யக்கூடிய இந்துத்துவ சக்திகள் பல பேர் அரபு தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்காவது அந்த பிரச்சனைகள் சந்தித்தது உண்டா? அது எல்லாம் பொய் என்பதை இன்றைக்கு உள்ள இந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இது வாளால் பரப்பப்படவில்லை, நிர்பந்தித்து பரப்பப்படவில்லை. இதனுடைய தனித்தன்மை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கொள்கை. இஸ்லாம் என்பது இறை மார்க்கம். அவர் அதை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியவர் இறை தூதர். அவர்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய வேதம் இறை வேதம். இதையெல்லாம் பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். வியந்து போய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருவார்களே தவிர நிர்பந்தத்தால் இவர்களை கட்டாயப்படுத்தி யாரும் இந்த இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள். அப்படி வரக்கூடியவர்களை ஒருபோதும் இந்த இஸ்லாம் அங்கீகரிக்கவும் செய்யாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. யாரேனும் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒருபோதும் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அப்ப அந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடிய செயல் முஸ்லிம்கள் ஈடுபடுவதும் கிடையாது, அது போன்ற செயலை இஸ்லாம் அங்கீகரிப்பதும் கிடையாது. உண்மையிலே இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மையின் காரணத்தினால் உள்ளங்களால் ஈர்க்கப்பட்டுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வறிக்கை இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது.